யாரும் வாழ ஒவ்வொரு இடத்திலுமே அவர்கள் குடியிருப்ப ஆண்டவரை நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரை அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடை நோக்கி வேறு விடுகிறது. வெப்பநிலை காலத்திலும் அதற்கு நாற்றமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சிக்கு ஆண்டிலும் அதற்கு கவலை இல்லாது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக முடியாது. அதனை யாரால் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்வர். உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் பணிகளுக்கு செயல்களை விளைவுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் கொள்ளாத சொல்லிப்படி நடவாதவர், பாவிகளின் தீவுகளில் இல்லாதவர், இகழ்வாரை குழுவியில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உள்ளவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. அவர் நீரோடு நடப்பட்ட மரப்போல் இருப்பார். பருவ காலத்தில் நடித்தது என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதற்கிலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆனால் பொல்லான் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாத வழியும் அழிவை தரும். பல்லவி. ஆயத்தன் மந்தரை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அதை காத்து மனவுரியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். அதை வேண்டி நாசம் இடங்களிலே அடைந்தார். அதை வைத்துக் கொள்
பொழுது அவன் இங்கே அமர்ந்து வருகிறார். நீயும் மிகுந்த வேதனை அடைகிறார். அன்றையும் எங்களுக்கு உங்களுக்கு வெளியே பெரும் இழப்பு உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களை வரவினார் கடந்து வருகிறார். அங்கிருந்து நீங்கள் கடந்து வர முடியாது என்றார். அவர் அப்படியானால் அவரை தந்தைக்கு அனுப்புமாறு உங்கள் வருகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்கு வேதனை இருந்த இந்த இடத்திற்கு வராமல் அவர்கள் அவரை எச்சரிக்கையாக இருக்கிறார். அதற்காக மோசேயும் எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு அவர்களுக்கு சிறுசாகிறார். அவர் அப்படியே தந்தையாக இரண்டு ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் நாம் வாழ்கிறார். அதனால் அவர் மோசேயும் எதிர்பார்க்கிறதும் சிறுசாகிறார். இரண்டு ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God, praise God, praise God. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவுக்கு ஆராதனை. Praise God, praise God. மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையுடைய அடிப்படை நம்பிக்கை. நாம் நமது வாழ்க்கையை நாம் முன்னேறுவதற்கும் அல்லது நலமாக வாழ்வதற்கும் நம்பிக்கை அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை நாம் எதன் மீது வைக்கிறோம், யார் மீது வைக்கிறோம் என்பதுதான் நமது வாழ்க்கை நன்மையாகவோ தீமையாகவோ அல்லது உயர்வாகவோ அல்லது வெற்றியாகவோ தோல்வியாகவோ முடிவடைகிறது. நாம் நமது நம்பிக்கையை ஆண்டவரிடத்திலே வைக்கின்ற பொழுது நாம் வளமாக செல்வமாக வாழ்வோம் என்பதை இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். என்பது வாசிக்கிற நாம் வாசிக்கிறோம். மனிதர் மீது நம்பிக்கையை சதிக்கப்படுகிற மனிதர் மீது நம்பிக்கையை சதிக்கப்படுகிறார். அவர்கள் நீர் இல்லாத பாலை நிலத்திலே இருக்கின்ற ஒரு முதல் எல்லா காலத்திலும் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். எல்லா காலத்திலும் வாழ்க்கை கடக்கிறார்கள். மழை பெய்தாலும் சரி அல்லது எந்த காலமாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கை அப்படியே மறந்த வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கையிலே என்றும் ஒரு வளமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்றார்கள். அனைவரை ஆண்டவர் நம்பிக்கை இப்போ அவர்கள் நீர் வளத்தில் போல இருப்பார்கள். ஒரு தெய்வனை நீர் அறிஞர் எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும். அது வறண்ட காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அந்த மரமானது செழித்து பசுமையாக இருக்கும், வாழ்வாக இருக்கும். ஆக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் எப்பொழுதும் செழிப்பாக வாழ்ந்தார்கள். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறும். எனவேதான் இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது நமது இறைவார்த்தை திருவிழத்தின் நடுப்பகுதி, அதாவது திருப்பாடல் 118 8 அதற்கு முன்பாக பார்க்க என்றால் 118 அதிகாரம் இருக்கும். அதற்கு பின்பாக பார்க்க என்றால் அதுவும் 1008 அதிகாரங்கள் முன்பாக 1018 அதிகாரங்கள் இருக்கும். இறைவார்த்தைகள் நடுப்பகுதி, பைபிளின் நடுப்பகுதி தெரியுமா? திருப்பாடல் 118 8 அது என்ன சொல்கிறது என்றால், மனிதர்களின் நம்பிக்கையை விட ஆண்டவர் தஞ்சம் போவது இடம். இறைவனுடைய வார்த்தைகளை மையம் நடத்துகிறார். கடவுள் மீது எவ்வாறு நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதுதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை எங்கிருந்து புறப்படுகிறது? இதயத்திலிருந்து புறப்படுகிறது. முதல் வாசகத்திலே 2வது பகுதியில் சொல்கிறார், இதயம் அனைத்து மச்சரிக்கிறது, இதயம் அனைத்து மச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 4:23 திருவசனத்தை வாசிக்கிறோம். உன் இதயத்தை காவல் செய்து உன் இதயத்தை பத்திரமாக பார்க்க என்றால் அதிலிருந்து பிறகு அனைத்தும் உனது வாழ்க்கையை போக்கையை மாற்றிவிடும். இதயத்திலே நல்லவர்கள் இல்லை என்றால், இதயத்திலே நல்ல சிந்தனைகள், இதயத்திலே நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் இதயத்திலிருந்து வெளிவரவில்லை என்றால் வாழ்க்கையை மாற்றிவிடும். பிள்ளைகளே, நாம் நமது செயல்களை நாம் அதிகமாக பெருமைப்படுத்தி நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். பாவங்களுக்காகவே உடலிலே செய்வதுதான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதை விட கொடுமையானது, மிகவும் மோசமானது உள்ளத்திலே நாம் வைத்திருக்கிறது தான். எதனால் சொல்வார், உள்ளத்திலிருந்து வெளியே வருவதுதான் உன்னை தீர்க்கப்படுத்தும், வெளியிலிருந்து உள்ளது தீர்க்கப்படுத்தாது சொன்னாங்க. அதை நான்
சாப்பிடணுமா இல்லை 40 நாள் நான் வந்து கருதி எதுவுமே யோசிச்சு சாப்பிட மாட்டேன், எனக்கு என்ன ரொம்ப பசியா இருந்துச்சு, ஆசையா வச்சு சாப்பிட்டேன், ஐயோ நான் பாவம் நான் சொல்றேன். உணவுகள் நம்மை ஈடுபடுத்தாது, உணவுகள் நம்மை பாவமாக்காது. ஆனால் உள்ளத்தில் இருக்கின்றவை, உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றவை தான் நம்மை ஈடுபடுத்தும். பொறாமை, வஞ்சகம், பிறரை பற்றி தவறான எண்ணங்கள், இவைகள் நம்மை ஈடுபடுத்தும் வாழ்வை பரிசுத்தமில்லாத வாழ்வாக கொண்டு செல்கிறது. இரண்டாவது நாள் சொல்லுமா, கடவுளுடைய நம்பிக்கை வைப்பது என்பது என்ன? ஏழை எளியவர்களின் கரிசனையோடு இருக்க, உனக்கு அருகில் இருப்பவர்களுக்கு உன்னால் இருப்பதை கொடுத்த என்றால் மனதிறங்கி ஏழையை கடன் கொடுப்பவன் ஆண்டவர்களுக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்த கடன் ஆண்டவர் திருப்பி தருவான். நீதிமொழிகள் 19 நாம் வாசிப்போம். ஆக கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது, ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு கொடுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல கொடுக்கிற 15வது அதிகாரத்தில் நாம் 7வது வசனத்தில் நாம் சொல்லுவோம், கடவுள் ஒன்றுமில்லாத உன்னை நீ அடிமையாக இருக்கிறதாய், உணவு ஒவ்வொன்றுக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாய், ஒன்றுமில்லாத உன்னை கடவுள் உனக்கு கானான் தேசத்திலே கொண்டு சென்று உன்னை செல்வராக வைக்கும் பொழுது ஏழை எளியவர் நடத்துகிறார். கையை ஏழை எளியவருக்கு நீ சுருக்கிக் கொள்ளாதே, தாராளமாக திறந்து கொடு. தாராளமாக திறந்து என்றால் நீ ஒன்றுமில்லாமல் இருந்து உன்னை அழைத்து வந்து செல்வராக என்பதை மறக்காதே என்று அவர் சொல்வார். அவர் சொல்வார், உன்னிடம் கேட்பவருக்கு கொடு, உன்னிடம் தேவைவர்களுக்கு உதவி திருப்பிக் கொள்ளாது. அதே ஏழை எளியவர்களுக்கு கற்பனை தான் நம்மை இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அடையாளமாக இருக்கும். 1 நாம் வாசிக்கிறோம். தன்னிடம் கேட்கிறவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டிருக்கிறவர் எவ்வாறு கடவுளை அரசு என்று சொல்ல முடியும்? அது பொய்யது. கடவுளை அரசு என்றால் ஏழை எளியவர்களுக்கு என் கண்களை, எனது கைகளை, என் இதயத்தை நான் மூடிக்கொண்டேன் என்றால் எனது நம்பிக்கை பொய், வீண். சொல்றார் என்றால் ஆண்டவர் அதை ஏழைக்கு பெயர் கொடுக்கிறார். ஏழையின் ஆசிரியர் பணக்காரன் என்று அவனுக்கு பெயர் கூட இல்லை. நாம் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது, நமது எண்ணத்தின் மீது, நமது சொத்துக்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது நமது பெயர் கூட இல்லாமல் போய்விடுகிறது. நமது பெயர் கூட இல்லாமல் போய்விடுகிறது. எனவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படிக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு கரிசனையோடு வாழ, ஏழை எளியவர்களுக்கு அக்கறையோடு வாழ கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறார். அந்த நம்பிக்கையை செயலிலே நாம் வெளிப்படுத்துவோம். இதை ஆசீர்வதிப்போம். ஆமென். சகோதர சகோதரி என்னுடைய எங்கள் தவக்கான அதனால் நாங்கள் வாழ்வு கிடைக்கும் தவக்கான எல்லா வாழ்வும் பயனுள்ளவகையில் செய்யப்படுவதாக நன்றி
தகுதி மீறியுமா எங்கள் கடமை வீட்டுக்குரிய சேருமா எங்கள் தவறை செய்யலாம் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தோம் எங்கள் ஆபத்தை தரட்டும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம் இவ்வாறு அநீரகத்தை பின்பற்றவும் நீர்த்து கொள்ளமானே ஆகவே எண்ணற்ற ஆனந்தத்தோடு சேர்ந்து நாங்கள் உங்களை போற்றி புகழ்நிறுத்தி ஒரே குரலில் சொல்வதாவது அவர் பார்வையாளர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்ததாக கூறியதாக
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவதற்கு முடிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவரை நம்பிக்கையை நோக்கி உமது உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை நோக்கி வைப்பதற்காக எங்களுக்கு வாழ்ந்து ஆசீர்வதியும் நீரே. ஆண்டவரே உங்களோடு என்றும் இருப்பதாக. நன்றி கூறிமன்றாடுவோம். இறைவாவை எங்களுடைய சேவாக்களுடன் நிலைத்திருப்பதாக இது ஆட்சியுடன் எங்களை உறுதிப்படுத்தி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். Thank
Amen.